கடந்த கால கவலைகளிலிருந்து உங்களை விடுவித்துக் கொள்ளுங்கள். காலம் நம் பிரச்சனைகளிலிருந்து நம்மை எவ்வாறு காப்பாற்றுகிறது? உங்கள் வாழ்க்கையில் ஒரு தருணத்தை நினைத்து பாருங்கள். அது மிகவும் சங்கடமாக இருந்தது. உலகம் உங்களை மீண்டும் ஒருபோதும் பெரிதாக எடுத்துக்கொள்ளாது என்பதில் நீங்கள் உறுதியாக இருந்தீர்கள். யாரோ ஒருவர், ஒருவேளை ஒரு நண்பர், ஒரு துணைவர் அல்லது ஒரு குடும்ப உறுப்பினர் உங்களை மிகவும் மோசமாக காயப்படுத்தியதை நினைவு கூறுங்கள். அது உங்களை கேள்வி கேட்க வைக்கும் மனித இணைப்பின் மதிப்பு, நீங்கள் எல்லாவற்றையும் கொடுத்ததில் தோல்வியடைந்த நேரத்தை நினைவில் கொள்ளுங்கள். அந்த தோல்வியில் நீங்கள் ஒருபோதும் மீள முடியாது என்று உணர்ந்தீர்கள். மீண்டும் ஒருபோதும் உங்களை பற்றி நன்றாக உணரவில்லை. இப்போது நிறுத்துங்கள். நீங்கள் இப்போது எங்கே இருக்கிறீர்கள் என்று பாருங்கள். அந்த தருணங்கள் இன்னும் ஒரு காலத்தில் இருந்த அதே எடையை கொண்டுள்ளனவா? நான் உங்களை பற்றி குறிப்பிடாமல் இருந்திருந்தால் அவை இன்று உங்கள் மனதை கடந்திருக்குமா? நீங்கள் இன்னும் அவற்றை நினைவில் வைத்திருக்கும் போது நீங்கள் ஒரு காலத்தில் உணர்ந்த வலி, அவமானம் அல்லது சோகம் மறைந்து போக வாய்ப்புள்ளது. ஒரு காலத்தில் அதிகமாக உணர்ந்த உணர்ச்சிகள் உங்கள் தற்போதைய யதார்த்தத்தின் மீதான பிடியை இழந்துவிட்டன. உங்கள் உணர்ச்சி நிலை மீட்டமைக்கப்பட்டுள்ளது. நீங்கள் முன்னேறிவிட்டீர்கள். பழைய அனுபவங்களின் இடத்தை புதிய அனுபவங்கள் பிடித்துள்ளன. ஒரு காலத்தில் உலகின் முடிவு போல் உணர்ந்தது. இப்போது ஒரு தொலைதூர மங்கலான நினைவாக உள்ளது. அதுதான் காலத்தின் சக்தி. மனிதர்களாகிய நாம் பயணிகள். காலத்தின் ரயிலில் எப்போதும் முன்னோக்கி நகர்கிறோம். நம்மால் நிறுத்த முடியாது. நாம் பின்வாங்க முடியாது. மேலும் மகிழ்ச்சியான தருணங்களுக்கு பின்னால் கசப்பான இனிப்பை விட்டு செல்வது என்றாலும் இந்த காலப்போக்கு கடந்த காலம் நம்மை வடிவமைக்கவில்லை என்பதல்ல, அது செய்கிறது. ஆனால் நாம் இப்போது எப்படி உணர்கிறோம் என்பதன் மீதான அதன் பிடிப்பு ஒருபோதும் நிரந்தரமானது அல்ல. இந்த தருணம் என்றென்றும் நீடிக்காது. நீங்கள் இப்போது அனுபவிக்கும் எந்த உணர்வும் நிரந்தரமாக இருக்காது. அதிக மனவேதனை, அதிக தோல்விகள், இன்னும் மோசமான தவறுகள், ஆனால் அதிக மகிழ்ச்சியும் இருக்கும். மேலும் கண்டுபிடிப்பு, அதிக இணைப்பு, அதிக அன்பு. ஒவ்வொரு புதிய அனுபவத்திலும் பழையவை தங்கள் குச்சியை இழக்கின்றன. ஒரு காலத்தில் பேரழிவை ஏற்படுத்துவதாக தோன்றியது சமாளிக்கக்கூடியதாகிறது. ஒரு காலத்தில் நிரந்தரமாக உணர்ந்தது தற்காலிகமாகிறது. காலம் ஒவ்வொரு அடியையும் மென்மையாக்குகிறது. அது தோளில் ஏற்படும் காயங்களை மட்டுமல்ல, ஆன்மாவின் காயங்களையும் குணப்படுத்தும் மிகச்சிறந்த மருந்து. ஆம், ஒருவேளை நீங்கள் இப்போது வலித்து கொண்டிருக்கலாம். ஒருவேளை நீங்கள் மோதலில் இருக்கலாம். ஒருவேளை நீங்கள் அவமானத்தில் அல்லது வருத்தத்தில் சிக்கிக் கொண்டிருக்கலாம். ஆனால் நான் உங்களுக்கு இதை உறுதியளிக்கிறேன், அது கடந்து போகும். இறுதியில் புதியது ஒன்று உங்கள் கவனத்தை கோரும். இந்த தருணத்தின் எடை உயரும். அது இப்போது இருப்பதைப் போல பெரிய விஷயமாக இருக்காது. ஏனென்றால் எந்த ஒரு தருணமும் உங்களை வரையறுக்காது. காலம் எப்போதும் உங்களை முன்னோக்கி கொண்டு செல்கிறது. நீங்கள் எப்போதும் மாற்றியமைக்கிறீர்கள். மனிதர்கள் அதைத்தான் செய்கிறார்கள். நாம் அடிபணிகிறோம், உடைக்கிறோம், குணமடைகிறோம், எழுகிறோம். எனவே அடுத்த முறை நீங்கள் அதிகமாக உணரும்போது இந்த உண்மையை நீங்களே நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் முன்பு இப்படி உணர்ந்திருக்கிறீர்கள். நீங்கள் இன்னும் இங்கே இருக்கிறீர்கள். நீங்கள் உயிர் பிழைத்தீர்கள். நீங்கள் வளர்ந்தீர்கள். நீங்கள் அதை மீண்டும் செய்வீர்கள். எனவே ஒருவேளை இந்த தருணத்தை நீங்கள் கொஞ்சம் குறைவாக தீவிரமாக எடுத்துக்கொள்ளலாம். ஏனென்றால் காலம் ஏற்கனவே உங்களை விடுவிக்கும் வேலையை செய்து வருகிறது. ஜெய் ஹிந்த்.